ராஜன் பாபு சார் வணக்கம், நான் பேசுறது கேக்குதா? ராஜன் பாபு சார் கேக்குதா? ராஜன் பாபு சார், இந்த அதாவது மகாத்மா காந்தி அந்த தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் இருக்கு இல்லையா, அதை சுத்தமாக அந்த சட்டத்தையே எடுத்து விட்டு புதிதாக ஒரு சட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வருகிறதா? நான் பார்க்கிறவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இதை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அந்த மன்ரேகா பில்லையே குவாஷ் பண்ணிட்டு புதிதாக ஒரு பில்ல, விக்சித் பாரத் ரோஜ்கார் பில்லை இந்த அரசாங்கம் கொண்டு வருகிறதா, இல்ல பெயர் மாற்றமும் சில விதிகள் மாற்றமும் மட்டும்தான் இந்த பில்லுல இருக்குதா? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது இதுல முதல்ல நம்முடைய பாரதி சொல்ற மாதிரி, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் குடும்பம், நிழல் இலக்காதிய நினைவு அகற்றது பெயர் மாற்றிவிடுறாங்க. அது என்ன பெயர் மாற்றிவிடுறாங்க? அண்ணல் தேசப்பிதா அண்ணல் காந்தி அவர்கள், தேசப்பிதா அண்ணல் காந்தி அவர்கள் போல இந்த கிராமங்களில் வாழ்கின்ற இந்தியில் அவர் பெயர் இல்லாமல் இருக்கிறது. அதுல என்ன பெரிய வேதனை அவர் ஏன் மறந்தார் கூட தெரியுது. சரி, இப்ப நம்முடைய திட்டங்கள், நீங்க இந்த திட்டத்துல நீங்க கேட்ட கேள்வி 2-3 விஷயங்கள். ஒண்ணு, பழைய அப்படியே அந்த விதிமுறைகள் சில விதிமுறைகளை மாற்றி இருக்கலாம். எப்படி மாற்றி இருக்கிறாங்க? 100 நாள்ல இருந்து 125 நாள் நாங்க கொடுக்க போறோம், வேலை கொடுக்க போறோம் அப்படின்னு. ஆனால் இந்த 125 நாள் இந்த இருக்கக்கூடிய விதிமுறைகளை திருத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி என்ன. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க மன்ரேகா திட்டத்துல கிட்டத்தட்ட 300-400 ஒர்க் ஷெட்யூல் இருந்துச்சு. ஏகப்பட்ட வேலை 300-400 ஒர்க் ஷெட்யூல் இருந்துச்சு. அதுல எந்த வேலையை வேணாலும் அந்த ஏழை மக்கள் எடுத்து வேலை பார்த்துக்கலாம். ஆனா இப்ப இருக்கிறத பாத்தீங்கன்னா வெறும் 4 வேலை வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது. ஒண்ணு, வாட்டர் செக்யூரிட்டிக்கான வேலை. இன்னும் ஒண்ணு, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். 3வது, கிளைமேட் ரெசிலியன்ஸ். 4வது, கோர் ரூரல் அசெட். இந்த 4 செக்ஷனா பிரிச்சுட்டாங்க. இந்த 4 செக்ஷனா பிரிச்சதுனால என்ன ஆகுதுன்னா, நிறைய கிராமங்கள்ல இருக்கிற மக்களுக்கு இது மாதிரியான இந்த 4 செக்ஷனுக்குள்ள வேலைகள் வராது. இது ஒண்ணு. 2வது, இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, புதிதாவது இந்த விபிஜி ராம்ஜி 125 நாளுன்னு சொல்றாங்க இல்லையா, உண்மையிலே அது பாராட்டக்கூடிய 120 நாள் பண்ணிடணும் அப்படிங்கிறது. ஆனால் அது முடியுமா அப்படிங்கிறது அந்த விபிஜியோட இதுல பாத்தீங்கன்னா செக்ஷன் 4/5 அதுல பாத்தீங்கன்னா 4/5 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷால் டீல்ஸ் இன்வெஸ்ட் the numeric allocation for each financial year. என்னன்னா, நாம முதல்ல எப்படி இருந்தோம், யாரெல்லாம் வேலை கேட்கிறார்களோ அந்த டிமாண்டுக்கு வேலை கொடுக்கணும். இங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் டிமாண்டுக்கெல்லாம் வேலை கொடுக்க முடியாது, ஆனா நான் ஃபண்ட் அலோகேட் பண்ணுவேன். அந்த ஃபண்ட் அலோகேஷன் பண்ணுகின்ற பொழுது அந்த ஃபண்டுக்கு தானே நீ வேலை பாரு அப்படின்னு. இப்ப ஃபண்ட் அலோகேஷன் எப்படி நடக்குது பாத்தீங்கன்னா, 90-16 இருந்த ஃபண்ட் அலோகேஷன் இப்ப 60-40. அப்ப கூட 60-40 இருந்துச்சு, இல்லன்னு இல்ல. ஆனால் என்ன இங்க நடக்குது அப்படின்னா, அப்ப 15 நாட்களுக்குள் வேலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலீஃப் ஒரு பணம் கொடுக்கணும். அந்த பணம் மன்ரேகாவில நேரடியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பணம் கொடுக்கணும். இங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை நாங்க கொடுக்க முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அடுத்தது அந்த செக்ஷன் 4/6 நீங்க அதை பாத்தீங்க அப்படின்னா, எனி எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை தி ஸ்டேட் இன் எக்ஸஸ் ஆஃப் அவர் நாமினேட்டிவ் அலோகேஷன். நாங்க அலோகேட் பண்ணக்கூடிய பணத்துல நீங்க அதிகமாக நீ செலவு செய்வாய் என்று சொன்னால் அந்த பணத்தை மொத்தமாக நீங்க தான் பாத்துக்கணும், நான் கொடுக்க முடியாது. இதுக்கு முன்னாடி எப்படின்னா, ஸ்டேட் எல்லாமே யார் யார் அதிகமா செலவழிக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்சென்டிவைஸ் பண்ணி கூடுதலா பணம் கொடுத்தாங்க. இப்ப என்ன சொல்லிட்டாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நாங்களே பட்ஜெட்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இவ்வளவு ஃபண்டுன்னு அலோகேட் பண்ணுவோம், அந்த அலோகேட் பண்ற ஃபண்டுக்குள்ளதான் நீ செலவழிக்கணும், அதை விட உனக்கு அதிகமான டிமாண்ட் இருக்கும் என்று சொன்னால் அதை நாங்க செய்ய முடியாது, அதை நீங்க தான் செய்யணும். இப்படி இதை பாக்குறப்ப இந்த 100 நாள் 125 நாள் எப்படி வர முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. இதுதான் மெயினா இதுல இருக்கக்கூடிய இந்த சில புதிய விதிமுறைகள் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. ராஜன் பாபு சார் வணக்கம். ராஜன் பாபு சார், ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்பான்சர்டு ஸ்கீம்ல ஒரு சோசியல் ஆடிட் இருக்கு அப்படின்னா
நான் அநேகமாக இந்த மன்றேகால மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது சரியாங்கிறது தயவு செய்து சொல்லுங்க. இதுல முறைகேடுகள் நடக்கிறது, அதாவது சோசியல் ஆடிட் இருக்குது. இதுல என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கு, என்ன ஏதுங்கிற எல்லாத்தையுமே நீங்க பொது வெளியிலேயே நீங்க பார்க்க முடியும். அதோட ஸ்கீம் கிளான்ஸ்ல நீங்க போய் பார்க்கலாம், ரிப்போர்ட்ஸ்ல பார்க்கலாம், எவ்வளவு பேர் வேலைக்கு வந்து எல்லாத்தையுமே நீங்க இன்னைக்கு இணையதளத்துல பார்த்துட முடியும். ஆனா நாங்கள் இந்த மாற்றத்தை கொண்டு வருவது இதில் நடக்கக்கூடிய தவறுகளை தடுப்பதற்காகத்தான், ஒரு பொறுப்புடைமையை அதிகப்படுத்துவதற்காகத்தான் அப்படிங்கிற காரணங்கள் சொல்றாங்கல்ல. இந்த காரணங்கள் நியாயமானவையா சார் இந்த மாற்றத்திற்கு? இதுல ஓரளவு நியாயம் இருக்கு. அதுக்காக இருக்கிற எல்லா வேலைகளுமே வந்து ரொம்ப ஊழல் நடக்குதுங்கிறத சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி சமூக தணிக்கை என்பது ஒவ்வொரு கிராமத்திலையும் நடக்கிற சமூக தணிக்கை வெப்சைட்ல வந்து அப்பப்போ அப்லோட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு கேள்வி கேட்கிறாங்க. ஆனால் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப இவங்க செஞ்சதுல ரெண்டு விஷயம் நல்லது நடந்திருக்குது. ஒண்ணு, இவங்க சொல்றதுல என்ன, டெக்னாலஜி ட்ரிவன் மானிட்டரிங் நாங்க கொண்டு வர்றோம், அதுக்கு பிறகு டிஜிட்டல் அட்டெண்டன்ஸ் கொண்டு வர்றோம், டிஜிட்டல் பேமெண்ட் பண்றது. டிஜிட்டல் பேமெண்ட் நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ரொம்ப நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த மூணு விஷயத்தை இவங்க சொல்றாங்க. ஆனால் இதுக்கு அடுத்து நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஒர்க், நமக்கு வேலை செய்வதற்கான உரிமை இருக்குல்ல, அது இது இல்ல. அதுதான் பிரச்சனை. அது ஏற்கனவே நிறைய காலம் இருந்துச்சு, இதுல இல்ல. அப்படியே உங்களோட ரைட் டு ஒர்க்குக்காக போகணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றதா போகணும். ஒண்ணு. ரெண்டாவது, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு இன்சென்டிவைஸ் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்கன்னா, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல நிறைய இந்த நிறைய ஒர்க் பண்ணுறாங்களோ, நிறைய படம் செலவழிக்கிறாங்களோ, அவங்களுக்கு கூடுதலா படம் கொடுத்து இன்னும் நீங்க நல்லா பண்ணுங்க. ஆனா இதுல அப்படி கிடையாது. காரணம் என்னன்னா, இது பட்ஜெட் அலோகேஷன். எவ்வளவு பட்ஜெட் கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளதான் இவங்க செலவழிச்சுக்கணும். அதுக்கு மேல செலவிக்கணும்னு ஸ்டேட் கவர்மெண்ட் நினைத்தால் அது ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யும். மூணாவது ஒரு பெரிய அப்படின்னா, நமக்கு அவங்க கொடுத்த ஒரு நாள் வேலை கூலி இருக்கு பாருங்க, அது ஸ்டேட் ஸ்பெசிபிக் மினிமம் வேஜ்ல வந்துச்சு. இப்ப அதே வேலை கூலி பாத்தீங்கன்னா சென்ட்ரலி ஸ்பெசிபிக், சென்ட்ரலி நோட்டிஃபைடு ரேட்ஸ் ஆஃப் இது வேலை கூலியில தான் அது வருது. இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல கொஞ்சம் அதிகமா நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. இதை பண்ணினா மட்டும்தான் உண்மையிலே இந்த 125 நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூடுதலாக்கி இருக்கிறது முழுமையாக போகும். இல்லை என்று சொன்னால் இப்படி ஒன்னொன்னே கட் ஆகும் போது, இப்ப ஏற்கனவே நீங்க 5 ஆண்டுகள்ல பாருங்க, 86,000 கோடியிலிருந்து 1,111 கோடி வரைக்கும் நமக்கு நிறைய நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட் செலவழிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த அலக்கத்து வந்துச்சுன்னா அந்த ஸ்டாண்டர்ட்ல நிற்கும் கூடாது. அப்ப அதிகமான ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பு அங்க கிடைக்காமல் போயிருமோங்கிற ஒரு பயம் இந்த புதிதாக வந்திருந்த விபிஜி ராம்ஜி இந்த திட்டத்திலையும் இந்த சட்டத்திலையும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிறது என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஓகே சார், ஓகே ஓகே ஓகே.